எடுத்த ஆர்டர் வந்து நல்லபடியாக முடிஞ்சதுனால கோபி பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா ராதிகா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த ராதிகாவை பார்த்துட்டு ஈஸ்வரி இருந்துட்டு, இன்றைக்கி ஆர்டர் எப்படி சூப்பராக போச்சுல்ல, அதுவும் இல்லாத நீங்கள் 2 பேரும் ஒத்துமையாக இருந்ததை பார்த்து என் கண்ணே பற்றும் போல இருந்துச்சு. எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக பெருமையாக சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ராதிகா பார்த்திங்கன்னா உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு, ஏன் வராத ஃபோன் காலில் நீங்கள் வேறு இப்படி போட்டு தள்ளுக்கிறீங்க, என்னை வெறுப்பேற்ற தானே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, நான் சொன்னது உன்னை வெறுப்பேற்றத்துக்கு தான், ஆனால் நான் சொன்னதில் எந்த தப்பும் இல்லையே, நீ வந்ததுனால தான் அவன் வாழ்க்கையில் சனி பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு, நீ அவனை விட்டு போயிட்டுன்னு வச்சுக்க, அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். இன்றைக்கே பார்த்தியா பாக்கியாவும் கோபியும் பார்த்திங்கன்னா ஒன்றா இருக்கிறது எவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து எடுத்து சொல்கிறாங்க. இதை கேட்ட ராதிகாவை பார்த்திங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. என்னடா இது இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே, எங்ககிட்ட இது மாதிரியெல்லாம் பேசாதீங்க, அப்புறம் நான் வேறு மாதிரி பேசிடுவேன், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு அடங்கி போக. பாக்கியா ஒன்றும் இல்லை, ராதிகா அதை ஃபஸ்ட்டு மனசில் வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன பேசினாலும் அதுக்கு நான் பதில் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா பாக்கியா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தவங்க பார்த்திங்கன்னா கோபி கிட்ட இன்றைக்கி நீங்கள் வேலை செஞ்சது காசு அப்படின்னு சொல்லிட்டு காசு நிட்டுறாங்க. நான் ஒன்றும் காசுக்காகலாம் வேலை செய்யலை, ஏதோ உனக்கு ஹெல்ப் பண்ண அவ்வளோதான், என்ன ஏன் நீ வேறு ஆள் மாதிரி காசு கொடுத்து வெறுக்கிற அப்படின்னு சொல்ல, நீங்கள் எனக்கு வேறு ஆள் தான் தாங்க, நீங்கள் ஆளுகளை அனுப்பிச்சிக்க, நான் அதுக்கு கூலி தரேன், நான் உங்கள் உதவி ஏற்றுடும் போதே நான் வந்து உங்களுக்கு கூலி கொடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன், அதனால தாங்க பிடிங்க காசு, என்னை கஷ்டப்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா காசை கொடுத்துட்டு போயிடுறாங்க. ராதிகா வந்துட்டு, இவங்க என்ன தான் இப்போ என்ன புரிஞ்சிக்கவே முடியலையே, பாக்கியவை இப்படியும் பேசுகிறாங்க அப்படியும் பேசுகிறாங்க, சில நேரத்தில் கோபி கூட சந்தோஷமாக இருக்காங்க, சில நேரத்தில் இப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுகிறாங்க, இவங்களை நம்பர் தான் வேணாவான்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. இப்படியே அன்றைக்கி போயிடுது. மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா இனியோட டான்ஸ் காம்படிஷன் கோர்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஸ்கூலுக்கு போகிறாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இனிய நல்லபடியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுனால அவருக்கு கேமில் வின் பண்ணிடுறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் கொடுக்கறதுக்கோசம் இனியோட அப்பா அம்மாவை எல்லோரும் மேடைக்கு வாங்க அப்படின்னு சொல்ல, ராதிகா பாக்கியா கோபின்னு பார்த்திங்கன்னா 3 பேருமே மேலுக்கு போகிறாங்க. மேலுக்கு பார்த்து எல்லாருமே பார்த்திங்கன்னா என்ன உனக்கு ஒரு அப்பா 2 அம்மா வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சிரிக்க, இனியாவுக்கு பார்த்திங்கன்னா அழுகையே வந்துடுது. ஏன் டேடி இப்படி பண்ணிட்டீங்க, என்ன அவமானப்படுத்துறதுக்குன்னு வந்தீங்களா, வீட்டில் தான் என்னால் கஷ்டம் தாங்க முடியலன்னு பார்த்திங்கன்னா இங்கேயும் என்ன அவமானப்படுத்துறீங்க பார்த்திங்களான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ப்ரைஸ் கூட வாங்காமல் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க. இதை பார்த்து கோபி பார்த்திங்கன்னா ஏன் இப்போ ராதிகா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவருமே வந்து இனியாவை சமாதானப்படுத்துறதுக்கோசம் பின்னாடியே போயிடுறாங்க. பாக்கியாவும் ராதிகாவும் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒருத்தர் முடிஞ்சு ஒருத்தர் பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கா. அந்த டைம் பார்த்திங்கன்னா ஈஸ்வரிக்கு செமக்கம் வந்துடுது. நேராக ஸ்டேஜுக்கு வந்து, என்னை அவமானப்படுத்துறதுக்குன்னே வந்திருக்கு, ஏன் இப்படி எங்களால் அசிங்கப்படுத்துகிற, நீ தயவு செஞ்சு கோபி வாழ்க்கையிலேருந்து விட்டு போயிரு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த மேடையிலே கத்துறாங்க. இதனால் பார்த்திங்கன்னா பாக்கியா ரொம்ப டென்ஷன் ஆயிடுது. ஏன் அத்தை இப்படி வெளியில் வந்து கூட உங்கள் பிரச்சனை தீராதா, ஏன் இப்படி கண்ட இடத்துல அசிங்கப்படுத்துறீங்க, அவங்களோட ஒய்ஃப் அவங்கள எப்படி விட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ வாயை மூடு, நீ எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்ற மாதிரி பாக்கியாவை பார்த்திங்கன்னா ஈஸ்வரி கத்துறாங்க. இப்படி தான் வரப்போகிற எபிசோடு வந்து போகுது. அடுத்து என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்கான வரப்போகுதுன்றது நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். மேலே இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க மறக்காம நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ.